Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. இன்று அமாவாசை தினம் என்பதால் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெற்று வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். அதிமுக சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் அந்த விருப்ப மனு பெறக்கூடிய நிகழ்வு கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் நல்ல நாள் என்பதனாலே ஏராளமான அதிமுக தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவிந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள், மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இன்று கடந்த 4 நாட்களில் இல்லாத வகையில் இன்று அதிக அளவில் அவர்கள் குவிந்து அந்த விண்ணப்பங்களை வாங்கி வருகிறார்கள். தமிழகத்தில் போட்டியிட விண்ணப்பம் 15,000 ரூபாயும், புதுச்சேரியிலே போட்டியிட விரும்புபவர்கள் 5,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்தி அந்த விருப்ப மனுக்களை அவர்கள் பெற்று செல்கிறார்கள். குறிப்பாக அதிமுக ஐடி விங் சார்பில் 234 தொகுதிகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரிலே விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதே போல மற்ற அணியினரும் பல தொகுதிகளில் இபிஎஸ் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று அவர் சார்பிலே இவர்கள் பணம் கட்டக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. அதிகாலை முதலே வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து குவிந்த அதிமுகவினர், நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் பலர், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் என பலரும் இன்றைய தினம் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. அவகாசம் 23ஆம் தேதி வரை இருந்தாலும் கூட இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் என்பதனாலே ஏராளமானோர் ஆர்வத்தோடு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காலை 10 மணிக்கு இந்த விருப்ப மனு கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 8,300 பேர் சுமார் 8,300 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை 3,500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் நாளிலே 1,237 பேர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில் அதில் சுமார் 350 பேர் இபிஎஸ் அவர்கள் பெயரிலே விருப்ப மனுக்களை பெற்றிருந்தார்கள். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. பல கட்சிகள் தங்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கிறது. எனவே அந்த வகையில் அதிமுகவும் விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றது. டிசம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு நேர்காணல் நடைபெறும் எனவும் அந்த நேர்காணலுடைய அடிப்படையிலே வேட்பாளர் தேர்வும் நடத்தப்படும் என்றும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.